ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது தேர்ஸ்டே மார்னிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கீழே வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டாச்சு. நமக்கு தெரிஞ்ச ரெண்டே கோலம் தான். ஒன்று ஸ்டார் கோலம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கோலம். இந்த ரெண்டு கோலத்தையே நானும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எப்படியோ டெக்கரேட் பண்ணி ஒரு கோலமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். தினமும் பார்த்தா வீடு பட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து கோலம் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கோலம் மட்டும் மாறவே மாறாது. ஆனால் வந்து கோலம் போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். அதனால் வேறு வழியே இல்லாமல் கீழே வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு சிறப்பாக வந்து மாடிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சேப்பக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த சேப்பக்கிழங்கு வந்து கிறிஸ்பி மாதிரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிருந்தேன். என்னான்னு பார்த்திங்கன்னா சாதம் வந்து சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. முருங்கைக்கீரை சாதம் தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த முறை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் தோசைக்கு சூப்பராக வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சு அப்புக்குட்டி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதோடு அந்த கிறிஸ்பி இருக்குது பாருங்கள், அதுவும் செமையாக இருக்கும். சேப்பக்கிழங்கு குழம்பா வச்சோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் எங்கள் வீட்டில் காலி ஆகாது. ஆனால் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி வச்சேன் அப்படின்னா ஃபட்டாஃபட்னு காலி ஆயிரும். நெத்திலி மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேங்க. ஈவினிங் இருந்தது அப்படின்னா நைட் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். அதை தான் எடுத்துக்கிட்டேனே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் சிறப்பாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.